ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நல்லதொரு ஆண்டவரே, மத்தியான வேளையிலும் தேவரே உம்முடைய சமூகத்தினராக வந்து உமை ஆராதிக்கும்படியாக, உமை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். உடைய ஆளுகை இந்த அருமையான ஆலய ஆராதனை முழுவதுமாக எங்களை மகிமைப்படுத்தும்படியாக, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் சகல காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 570வது பாடலை பாடுவோம். தேசமே ஒளியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய். பூர்வீக தேசமே கூரோன்னா கீர்த்தியே பார்ப்போற்றும் மேன்மையே நீ பெறுவாய். உன்னத காட்சிகள் ஒப்பற்றதே, வான்யட்டும் பர்வதம் காண்யாறு காட்சிகள் போன்றே மாட்சியாய் நீ ஓங்குவாய். கரமே நித்யம் எம் தேசமே உன்மேலுமே உன்னாதர் கிறிஸ்துவே நண்பர் வார்த்தையே அன்போடும் மாற்றியே நீ ஓங்குவாய். ஜெபம் செய்வோம். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனையை சேர்ந்து ஏறெடுப்போம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனை, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனை, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகி பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திரித்துவமே, மூவர் ஆகிய ஏக தேவனே, ஏழை பாவிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் இன்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும்
மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற எல்லா வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாறு விஷவியாதிகளிலும் பஞ்சங்களிலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் மது வசனத்தையும் கற்பனையும் அசுரடை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனுட அவதார ரகசியத்தின் மித்தமும் மது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் மித்தமும் மது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் மித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் மித்தமும் மது சிலுவை பாடுகளின் மித்தமும் மது அருமையான மரணத்தின் மித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதன் மித்தமும் மகிமையோட உயிர் தெழுந்து பருமண்டலத்துக்கு ஏறினது மித்தமும் பரிசுத்த ஆவி வந்ததின் மித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனை பாவிகளாக எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவரையும் ஆசீர்வதித்து அவளை உமது பரம ஞானத்தால் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகள் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்னங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் அந்த வசனத்தை பற்றி மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள்
ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளிச்ச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரசித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரி கட்டாதேயும். ஜெபம் பண்ண கிடவும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவை, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். மதடியாராகி நாங்கள் எந்த உபத்திரங்களாலும் சேதப்படாமல் மது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையா எங்கள் உபத்திரங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்களும் இடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு திருத்துவம் 9. நமது தேசம். சர்வலோகத்தையும் ஆளும் தேவனே, நீர் தந்த எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் அதன் அரசியல் சாசனம் குடிமக்கள் அதிகாரம் வகிக்கிறவர்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். கடந்த 78 ஆண்டுகளாய் சுதந்திர இந்தியாவை நடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் வளர்ச்சி பங்கு கொள்ளவும் தேசத்தின் நன்மைகளை சுதந்திரித்திடவும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான வழிநடத்தினால் தேசம் சுகித்திருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவை, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வரவேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்குள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கத்தருமாக இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய்
மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் வருமானப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலுமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கில் இருக்கிறீரே. கர்த்தாவே, மதடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். உட்காருங்கள். இப்பொழுது 1 மற்றும் 2 வேத பாடம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாக கொடுக்கப்பட்டுள்ள 1வது வேத பாடம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமாதானமாய் இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர்கள் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளிலும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகளிலும் உள்ள இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளிலும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்றார் என்பது. வாசிக்க முடியாக கொடுக்கப்பட்டுள்ள 1வது வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க முடியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள்.
எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். Our nation, bless the Lord our God for the good land he has given you. Deuteronomy chapter 8 verses 10 back. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோசிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்திருக்க கடவாய். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். திருவசனம் கூறின அனைத்து சிறு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பாராக. அவர்களை இன்னும் மகிமைக்கு நேராக வழிநடத்துவாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 20/8/2025 அன்று ஆர் ஞான சவுந்தர் சன் ஆஃப் திரு எஸ் ராஜ், வி ஆஃப்ரின் ரோஹித் ராஜா சன் ஆஃப் திரு என் வசந்த ராஜா. 21/8/2025 அன்று சி நியூலின் யாஷிகா டாக்டர் ஆஃப் திரு செல்லத்துறை. 22/8/2025 அன்று எஸ் ஏஞ்சலின் டாக்டர் ஆஃப் திரு டி செல்வராஜா. இந்த வாரத்திலும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 17/8/2025 அன்று திரு ஆர் ஞான சவுந்தர், திருமதி ஜி அன்னாள் ரோஸ்லின். 23/8/2025 அன்று திரு சாலமோன், திருமதி சுஸ்மிதா குணாலினி, திரு ஐ ரவீந்திரன், திருமதி கலைச்செல்வி, திரு ஏ ஜீவதாஸ் ஜேக்கப், திருமதி ஜபா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான வாக்கு தத்துவ வசனம்: உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அருமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நன்மையாலும் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையாலும் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, பொங்கு இளமை போலாகவே செய்த
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் ஆயுதங்களும் எந்த ஒரு செயல்களும் வல்லமையின் காரியமும் வாய்க்காதை போக பண்ணும்படியாக இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமாக உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டா என்றபடி உமை அடைக்கலமாக கொள்ளும்படியாக அப்படியே இந்த வருடமானது எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரம் கூட தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான ஆண்டவர் பலப்படுத்தும், நிறைய அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இது அருமையான நல்லதொரு மத்தியான வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தினராக கூடி வந்து அவரை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக கடந்து வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளும் ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். அருமையாக இன்று இரவு ஆலய ஆராதனையானது நமக்கு LCF ஆலய ஆராதனை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலேயும் திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள்: மோசே ஜபக்குழு திரு ஐ கிப்சன், எலியா ஜபக்குழு திரு ஜி தானியேல், தாவீது ஜபக்குழு திரு ஜே வேதமாணிக்கம், தானியல் ஜபக்குழு திரு ஆர் செல்லப்பா இவர்களது இல்லத்தில் இந்த திங்கட்கிழமை இரவு ஜபக்குழுவானது நடைபெறும். ஆகையால் அந்தந்த குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து குடும்பத்தினரும் இந்த அருமையான ஜெபக்குழுவில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் தயவு கூர்ந்து ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் இருந்து செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் கொஞ்சம் வாலிபர் மீட்டிங் நான் நடத்துவேன் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களை ஆலோசனை செய்துவிட்டு கடந்து செல்லும்படி உங்களை ஞாபகப்படுத்தினேன். ஆகையால் திருச்சபையின் வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் ஆகையால் யாரும் போக வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு செல்லும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அருமையாக ஆண்டவர் ஆகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த நாட்களில் அவர் நமக்கு கிருபையாய் இந்த அருமையான அசன பண்டிகையை கர்த்தர் நமக்கு நடத்த கிருபை வைத்தார். அவர் கொடுத்த பெரிதான பாக்கியத்தினால நாம் நடத்தி முடித்தோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையாக கடந்த நாட்களை பார்க்கல ஆண்டவராக கர்த்தர் எல்லா காரியத்தையும் நிறைவாய் செய்யத்தக்கதாக நமக்கு யாருக்கும் குறைவில்லாதபடி நிறைவை கர்த்தர் காண்பித்தார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அசன பண்டிகைக்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அருமையாக இந்த அசன பண்டிகைக்கு என்ன அநேகர் நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்னால் முடிந்தே தருவேன் என்று. அப்படி கொடுத்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் விரைவாக அதனுடைய உரிய நபரிடம் கொடுக்கும்படியாக உங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். நமக்கு ஏற்கனவே அறிவித்தது போல நம்முடைய சேகர அளவிலான பெண்கள் ஒரு நாள் தியான கொடுகையானது 23/8/2025 அன்று வருகின்ற சனிக்கிழமை உலக்கை அருவி அருமையாக பெருந்தலை காடில் உள்ள CSI சர்ச்சில் வைத்து இந்த அருமையான ஒரு உபவாச கொடுகையும், அதைத் தொடர்ந்து நமக்கு இந்த உலக்கு அருவியில் ஒரு நாள் இந்த அருமையான சுற்றுலா போன்ற கொஞ்ச நேரம் நாம் அங்கும் நேரம் செலவிட்டு திரும்பி வரும்படியாக நம்முடைய சேகர தலைவர் மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பெண்கள் ஒரு நாள் தியான கொடுகையானது 23/8/2025 அன்று நடைபெறும். அதற்காக நம்முடைய ஆலயத்திலிருந்து வேன் புறப்படும் நேரம் 7:30 மணி. ஒரு நபருக்கு 300 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சபையில் 14 பெண்கள் எனக்கு 2 நேம் பெயர் கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் விரைவாக உங்கள் பெயர்களையும் பெயர் கொடுத்த அனைவரும் அதற்குரிய பணத்தையும் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பெயர் கொடுக்க தாமதமாகினால் இல்லை நமக்கு ஆட்கள் எண்ணிக்கை கம்மி என்றால் நமக்கு தனி வேன் ஒதுக்கப்படாது. ஆகையால் விரைவாக நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாகவும் இந்த சேகர அளவிலான பெண்கள் ஒரு நாள் தியான கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான கூடுகையில் நமக்கு காலை உணவு உங்களுக்கு இப்போ எடுத்து வைத்துட்டு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. போகும் வழியில் ஏதாவது ஒரு இடத்துல இடம் ஒதுக்கி தரப்படும். மதிய உணவு நமக்கு உண்டு. அது இரவு உணவு அதுக்குள்ளே வந்துடுவோம். ஆகையால் நமக்கு இரவு உணவு இப்போ குறித்து கவலை வேண்டாம். இன்னும் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததே ஆனால் அவர்களுக்கு தனி
இருக்கை வேணும் அப்படின்னு விரும்பினீர்களானால் அதற்கு 150 ரூபாய், இல்லை எனது மடியில் வைத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு இலவசமாக நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக சேகர தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நினைவில் கொண்டு விரைவாக உங்கள் பெயர்களை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் அருமையான சேகர அளவிலான ஒரு நாள் வாலிபர் கூடுகை, வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஒரு நாள் கூடுகையானது 27/8/2025 அன்று புதன்கிழமை அருமையாக திருவனந்தபுரத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த அருமையான ஒரு நாள் வாலிபர் கூடுகையானது நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் திருச்சிறு பிள்ளைகள், வாலிப ஆண்கள், வாலிப பெண்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான கூடுகைக்கும் அருமையாக ஒரு நபருக்கு 500 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. நமக்கு வேன் டிராவல் அதோடு சேர்த்து 3 வேளை உணவு, உங்களுக்கு காலை 5 மணிக்கு இங்கிருந்து வேன் புறப்படும். ஆகையால் 3 வேளை உணவு, இதை கருத்தில் கொண்டு நமக்கு 500 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அந்த நாளில் 9 மணி முதல் 1 மணி வரை ஒரு கூடுகை நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் கொஞ்சம் நேரம் நம் வெளியே நேரம் செலவிடுபடியாக திட்டம் வைத்திருக்கிறோம். ஆகையால் திருச்சபையின் வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் உங்கள் பெயர்களை, வாலிப ஆண்கள் சகோதரன் ஜெய்சனிடமும், வாலிப பெண்கள் அதற்குரிய தலைவியிடமும் உங்கள் பெயர்களை கொடுத்து அந்த பெயர் கொடுத்த படிவத்தை விரைவாக என்னிடத்தில் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கடைசி நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேன் ரெடி பண்ணுவது கடினம். ஆகையால் இப்பொழுதே பெயர் கொடுத்துருங்க. பணத்தையும் விரைவாக கொடுக்க முயற்சி செய்யும்படி உங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். தென்னிந்திய திருமண அருமையாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து அருமையாக நடத்தப்படுகிற இந்த அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் வருடாந்திர மாநாடானது இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29, 30, 31 இந்த அருமையான மாதத்தின் கடைசி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடத்தும்படியாக திட்டம் வைத்திருக்கிறார்கள். அருமையாக இந்த பெண்கள் வருடாந்திர மாநாடானது வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி வரை சாரா டக்கர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெறும். இதில் அருமையாக தலைமை மற்றும் சிறப்புரை ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜி பர்னபாஸ் ஐயா நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் அவர்களும், அதே போல் தெய்வ செய்தி அறிவர் திருமதி சுகா ஜாஷ்வா இவர்களும் அருமையாக இந்த இடத்துல வந்து தெய்வ செய்தியை கொடுக்கவிருக்கிறார்கள். திருச்சபையின் பெண்கள் இதை கவனத்தில் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நம்ம 2வது நாள் சனிக்கிழமை எப்பொழுது நம்முடைய ஆலயத்திலிருந்து கடந்து செல்வோம் என்று கூறினீர்கள். ஆகையால் அந்த நாளில் வேன் ஒழுங்கு செய்யப்படும். அதற்குரிய பணத்தை நீங்கள் வருகிற ஆட்களை வைத்து நம்ம பிரித்து கொடுக்க முடியும். ஏன்னா வேனுக்குரிய வாடகை ஆகையால் பார்க்க வேண்டியிருக்குது. ஆகையால் திருச்சபையின் தாய்மார்கள் உங்களுக்குள்ளே கலந்து கொண்டு இந்த அருமையான பெண்கள் வருடாந்திர மாநாடுக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜப கொடியானது சாரா டக்கர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டையில் வைத்து அருமையாக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி, செப்டம்பர் மாதத்தின் 1வது சனிக்கிழமை அன்று நம்முடைய திருமண்டலம் முழுவதுமாக நடத்தப்படும் எழுப்புதல் உபவாச ஜப கொடிகையானது அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் தலைமை அருமையாக தி ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜி பர்னபாஸ் நம்முடைய சேகர் நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் அவர்களும், அருமையாக தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் மோகன்சில் ஆசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலிருந்து இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொடுக்கவிருக்கிறார்கள். ஆகையால் திருச்சபையின் அனைத்து பிள்ளைகளும் இந்த அருமையான எழுப்புதல் உபவாச கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் அவர்களால் நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த அருமையான கூடுகையிலும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அருமையாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற வியாழக்கிழமை தோறும் ஜெபங்கள், அருமையாக வியாழக்கிழமை தோறும் நம்முடைய சேகர தலைவர் அனைத்து சபைகளில் மற்றும் பெண்கள் இணைந்து நாம் ஜெபிக்கிற இந்த அருமையான ஜெபம் இந்த வாரமும் நடைபெறும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அருமையாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெப கூடுகையானது நடைபெறும். அதிலேயும் திருச்சபையின் தாய்மார்கள் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப கம்மியான தாய்மார் தான் வாரீங்க. ஆகையால் கலந்து கொள்ளுங்கள். பண்டிகைக்கு வருவதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் இந்த அருமையான பெண்கள் கூடுகைக்கும் வந்து கலந்து கொண்டு இதிலேயும் கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் செலவிடும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தெய்வ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடலை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி.
தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி தமக்கும் நதுவாகும் வயோதியர்க்கும் மதுணவாகும் பாலர்க்கினிய பாலுமதாம் படிமீதாத்ம பசிதனிக்கோ சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி சத்துரு பேயுடன் அமர் புரியோ தருணம் மது நல்லாயுதமா புத்திரமீ திரரோடு மகிழும் பொழுதும் மது நல்லுறவாகும் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி புலை மேவிய மானிடரிதய புனித பெருதற்கது மருந்தாம் நிலையானர்வானால் நிலைக்க நேய காய கற்பமதாம் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி கரியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிகமது புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையுமது சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி ஆந்தரசி படையும் வழி வலுத்தும் வேத வார்த்தையது வேந்தர் அமைச்சர் முதல்வர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மதபிமானி. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். நெருமையான தெய்வ சமூகத்தினராக கூடி வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையானது உங்களோடு கூட தங்கியிருந்து உங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவக்கரம் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த அருமையான நாள் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
இந்த அருமையான வாரத்தில் அருமையாக நம்முடைய திருமண்டல் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு நமது தேசம். அருமையாக சிறு பிள்ளைகள் வசனம் கூறினார்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அருமையாக இந்த தேவ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய தேசத்தை குறித்தான கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் நாமும் அதன் மேலே கரிசனை கொண்டு காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருமண்டல் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான தலைப்பினால் கிடைத்த சுதந்திரத்தை மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தின் மூலமாக நம்முடைய கலாச்சாரங்கள் இவைகளை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் காலையில் முதலாவது ஆலையாரில் தியானித்தோம். இன்னும் அருமையாக ஒரு சில காரியங்கள் இதன் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையாக நமது தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அருமையாக அந்த தேசமானது அநேக பாடுகள் போராட்டங்கள் மிச்சமாக குடியரசாக சுதந்திரமாக அவைகள் மாறி இருக்கிறதுனால் அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அருமையாக நம்முடைய தேசத்தின் மகத்துவமான காரியங்கள், இந்த தேசத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலை, இவைகளினால கிடைத்த அதிகமான இழப்புகள், அதிகமாக அநேகர் கொடுத்து அவர்கள் தங்களையே தியாகமாக கொடுத்த இந்த இழப்புகளினால கிடைத்த இந்த சுதந்திரத்தை நாம் கடந்த வாரம் நாம் கொண்டாடினோம். இவைகள் ஏதோ பொழுதுபோக்காக அல்லது எல்லா வருடம் வருகிற அரசு விடுமுறை போல நாம் பார்த்தோமா அல்லது எப்படி பார்த்தோம் என்பது நீங்கள் இந்த அருமையான செய்தி முடியும் பொழுது நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் இந்த அருமையான வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய தேசத்தை கொடுத்ததுபடினால நம்ம என்ன செய்யணும், அவரை ஸ்தோத்திரிக்க கடவோம் என்று கற்றுக் கொடுக்கிறது. இதில் பாருங்க, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், இந்த அருமையான வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது, நாம் அருமையாக கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்திற்கு பின்பதாக ஒரு நிலையான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நலமான வாழ்க்கை நம்ம சொல்லலாம். இப்போவும் பாடு இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம இப்போ நாம் அப்படியே சுதந்திரத்துக்கு முன்பதாக இருந்தோமானால் அந்த பாடுகளை காட்டிலும் இப்பொழுது இருக்கிறது லகுவானது தான். ஆகையால் அந்தபடியான பாடுகள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தபடியினால் அப்படிப்பட்ட ஒரு சுகமான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும் பொழுது அவர் கொடுத்த தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947 நம்முடைய தேசமானது சுதந்திரம் அடைகிறது. ஆனாலும் அதற்கு முன்பதாக நடந்த போராட்டங்கள், அதற்கு முன்பதாக நடந்த கலகங்கள், அதற்கு முன்பதாக நடந்த நெருக்கடிகள் நம்முடைய தேசத்தில் பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக சொல்லலாம், இந்த தமிழ்நாட்டை இன்னும் முக்கியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அநேக அரசர்கள் என்ன செய்ய முடியல, ஆட்சி செய்ய முடியவில்லை. இங்கே இருந்த 3 பேரரசுகளை தவிர வேறே முகலாய மன்னர் அரசுகளோ இப்படி போன்ற வேறு அரசுகளோ யாரால் என்ன செய்ய முடியல, தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியவில்லை. ஆனாலும் இந்த தமிழகத்தை சேர்த்து முழு இந்தியாவையும் ஆட்சி செய்த, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் இந்த அருமையான ஆங்கிலேயர்கள். இவருடைய பயணமானது ஒரு கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு நோக்கத்தோடு வியாபாரம் மற்றும் அநேக காரியத்தை, தங்கள் வர்த்தகத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தோடு அவர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது கூட வந்த நறுமையான இடம்தான் நம்முடைய தேசம். இங்கே உள்ள விளைநிலங்கள், விளைச்சலின் காரியங்கள், இங்கே உள்ள புதைந்திருக்கிற செல்வங்கள், இவைகளினால ஈர்க்கப்பட்டு இங்கே உள்ள ஜனங்களின் இன்னொருமையான அறியாமையும் கூட பயன்படுத்தி கொண்டு தாங்கள் அவர்களுக்கு நம்முடைய நாடுக்கு வருவதற்கு முன்பதாகவே என்ன உண்டானுச்சுன்னா, ரிஃபார்மேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு மறுமலர்ச்சி அவருடைய தேசத்தில் உண்டாகிவிட்டது. இன்னொருமையாக அனைத்து காரியமும் அந்த தேசத்தில் இன்னும் தொழில் வளர்ச்சி எல்லாம் உருவாகிவிட்டது. ஆகையால் அவைகளை கொண்டு அங்கு இருந்த அருமையான அவருடைய பணிகளின் மிகுதியை எங்குவாது சென்று விற்க வேண்டும், அவருடைய பொருட்களை இன்னும் வர்த்திக்க பண்ணணும் என்ற நோக்கத்தோடு அங்கு அதிகமாக மூலதனங்களை பெறுவதற்காக அநேக நாடுகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அருமையாக வந்த இடம் தான் நம்முடைய தேசம். அங்கு வந்து வணிகம் செய்ய ஆரம்பித்தவர்கள் பிற்பாடு தேசங்களுடைய இடையில ஒற்றுமை இல்லாமல் கண்டவர்களாகவும் அநேக குறு ராஜ்யங்களை கண்டவர்களாகவும் சிறு சிறு ராஜ்யங்கள் பிரிவை கண்டபடினால அங்கே யுத்தம் மேற்கொண்டு அவளை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து அநேக ராஜ்யங்களை தங்கள் தந்திரமான வலைகளினால, சத்துரு தந்திரமாய மனுஷனை பிடிப்பது போல பிடித்து தங்கள் கரத்திற்குள்ளாக இந்திய தேசத்தை ஆட்சியில் அமைக்கிறார்கள். 200 வருடம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக கிடைத்த இந்த அருமையான சுதந்திரத்தை ஒரு வெறுமையான காரியமாக நாம் நினைத்து பார்க்காமல் இதை அருமையாக ஆண்டவராய் கர்த்தரும் அருமையாக அநேக நம்முடைய சுதந்திரத்திற்காக தியாகமாக ஈர்ந்த ஜனங்களையும் எண்ணி நாம் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தவும் திருமணம் நமக்கு இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையை நினைவு கூறும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த சுதந்திரத்தை எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையாக முதலாவது காரியத்தை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம்
இந்த அருமையான காரியம் நம்மளுக்கு ஆண்டவராய் கத்தர் கொடுத்த தேசத்தில் நம்ம தான் என்ன செய்யணும்? ஆண்டவராய் கத்தர் தேவன் தந்த தேசத்தை எண்ணி, தேவன் சுதந்திரமாய் தந்த தேசத்தை எண்ணி அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையாக இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. பூமியும் அது நிறைவும் உலகம் இவை எல்லாம் யாருடையது தான்? கர்த்தருடையது. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்று வேதம் காண்பிக்கிறது. நீங்கள் சொல்லலாம், மனுஷனால் மாத்திரம்தான் அமைந்தது, இல்லை காந்தியடிகள் இல்லை போன்ற அநேக மனுஷர்கள் இப்படின்னு மனுஷர்களை சொல்லலாம். ஆனால் அவர்களால் எடுக்கப்பட்டது முயற்சிகளை தவிர மனம் மாறுதலை மனுஷனால் கொண்டு வர முடியவில்லை, கர்த்தரால் கூடும். அருமையாக உதாரணமாக சொல்லணும்னா, எகிப்து தேசத்தில் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாசப்பட்டார்கள், முயற்சி கொண்டார்கள். யார் மூலமாக? மோசே ஆரோன் மூலமாக தேவன் அநேக காரியங்கள் நடப்பித்தார். ஆனால் என்ன உண்டாகல? அவனுடைய இருதயமானது கடினம் கொண்டே போனது. கடைசியில் தேவனுடைய இருதயத்திலிருந்து இரக்கத்தை கொடுத்தார். அப்படிதான் ஆண்டவராய் கர்த்தர் ஒருவேளை கொடுத்திருக்கலாம் அல்ல, அவர்தான் கொடுத்தார் என்பதை நாம் நம்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் அருமையாக தேசத்தை ஆண்டவரை அறிந்த சந்ததிகள் தான். ஆனாலும் என்ன செய்திருக்கிறார்கள்? அரசின் ஒரு மனிதத்துவத்தின் ஒரு பைத்தியத்தன்மை என்று சொல்லப்படியாக ஆளுகை என்ற எண்ணத்துக்குள் அடிமைப்பட்டு ஆண்டவரை அறிந்த ஜனங்களை ஆளுகிற தன்மைக்கு வந்ததுதான் இந்த அருமையான இங்கிலாந்து ஜனங்கள். அவர்கள் தான் அருமையாக இந்த தேசத்தை ஆட்சி படைத்தார்கள். ஆனாலும் அவருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்து அவர்களை அருமையாக இந்த தேசங்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். எப்படி இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு கானான் என்ற தேசத்தை கொடுத்தாரோ, அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம், இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம். ஆனால் கொடுத்தவர் கர்த்தரே என்பது இந்த உலகங்களை ஆளுகிற தேவனே என்பது வசனத்தின் மூலமாக நமக்கு மெய்ப்படுகிறது. ஆகையால் அன்பு பிரியமானவர்களை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சுதந்திரம் பெற்று தந்த அருமையான அநேக போராட்ட வீரர்கள், அநேக அருமையாக அவர்களுடைய முயற்சிகள், இவை எல்லாவற்றினாலும் கர்த்தருடைய சித்தத்தினாலும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்படுகிறது. ஆனால் அருமையாக வேதம் கற்றுக் கொடுக்க இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 22:28 வாசியுங்கள். சங்கீதம் 22:28 வாசியுங்கள். ராஜ்யம் கர்த்தருடைய, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அருமையாக நம்முடைய தேசத்தில் அநேக போராட்டம் நமக்கு அருமையாக போராடி கொடுத்தவர்கள், பாடுகளை சகித்தவர்கள். உங்களுக்கு சொல்ல போனால் அந்த தலைவர்கள்லாம் இப்போ என்ன செய்துட்டாங்க? ஜாதிய தலைவர்களாக மாற்றிட்டாங்க. அதனால் அவருடைய மகத்தான மகிமை நமக்கு தெரியலை. அவர்கள் முயற்சி பண்ணது, அவர்கள் பட்ட பாடு, போராட்டம், எந்த நெருக்கத்தில் இந்திய தேசம் இருந்தது, எப்படி மேல் அவர்கள் முயற்சித்தார்கள் என்பதை மறந்து நாம் போய்விட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய மனுஷருடைய காரியங்கள் மாற்றம் நமக்கு விடுதலை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பதுதான் அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ராஜ்யம் கர்த்தருடையது, அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், அவர் தான் நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுறவராக இருக்கிறார், அவர் தான் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படின்னா, ஒரு பக்கம் நம்முடைய இந்திய தேசத்தில் போராட்டம் இருந்தது, முயற்சி செய்த தலைவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் அதிகமாக பிரார்த்தனையும் நடைபெற்று கொண்டிருந்தது. நீங்கள் நன்கு ஆராய்ந்து அந்த காலத்தில் நடைபெற்ற காரியங்களை அநேக புஸ்தகத்தில் பார்த்தோமானால் அநேக ஜனங்கள் பிரார்த்திக்கிறவர்களாக எழும்பி இருந்தார்கள். அநேக இடத்துல அநேக மிஷினரிகளும் அதற்காக ஜபித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆங்கிலேயராக இருந்தவர்களும் விடுதலைக்காக ஜபித்த அதே ஆங்கிலேய ஜனங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அநேக மிஷினரிகளும் இருக்கிறார்கள். ஏன் என்றால், கர்த்தராக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுயாதீனமாக வாழும்படியாக, ஒவ்வொருவருக்கும் அவளை சுதந்திரமாக வாழும்படியாக தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதை சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை குறித்த அறிவையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகையால் தான் நம்ம இப்போ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் நம்ம இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணபடினால கர்த்தர் சத்தத்தை கேட்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுத்தது போல நமக்கும் அருமை ஆண்டவராய் கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பது மெய். ஆகையால் வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய சுதந்திரம் தேசத்தை கர்த்தர் நமக்கு விடுதலையாக கொடுத்த எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும். அருமையாக அதான் அந்த வசனம் கற்றுக் கொடுத்து அவரை ஸ்தோத்தரிங்கள் என்ற வார்த்தையை கேட்க முடிகிறது. அருமையாக அவர் செய்த காரியம் எண்ணி நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். அதை மறந்து விடக்கூடாது. அதற்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த அருமையான வேத வசனம் மூலமாக இரண்டாவது தலைப்பு நமக்கு நேராக பார்க்கும் பொழுது, சுதந்திரத்தை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் சேவையை தவிர தீங்கு அல்ல. முதலாவது, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதை எண்ணி துதி செய்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவைகளை கொண்டு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஆங்கில வேதாகத்தில் போடப்பட்டிருக்கு, ஃபார் யூ ஆர் கால் டு ஃப்ரீடம்,
Do not use your freedom as an opportunity for self-indulgence. அருமையாக இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆங்கில வேதாவதின தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. உங்கள் சுதந்திரத்தை கொண்டு அதை ஒரு காரியமாக கருத்தில் கொண்டு அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக எண்ணி பிறருக்கு தீங்கு செய்யாதே என்ற வார்த்தை போடப்பட்டிருக்குது. அருமையாக என்ன சொல்லியிருக்கிறது வேதம்? ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பு பாருங்க. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 5:13 வாசிங்கள். போதும். அருமையாக வேதம் கற்றுக் நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்கிற அழைப்பு. ஆகையால் கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? சுதந்திரமாக வாழுகிற அழைப்பு. ஆனால் என்ன செய்கிறோம்? இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு எதுவாக அனுசரியாமல், இதான் அருமையான நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய லாபத்திற்காக, ஒருவருடைய சுய லாபத்திற்காக என்ன உண்டாகிறது? இந்த சுயாதீனமானது தவிர்க்கப்படுகிறது. அநேக நேரங்கள் உலகத்தில் இதான் உண்டாகிற ஒரு தீய காரியம் சொல்லக்கூடும், அல்லது ஒரு கடினமான காரியம் சொல்லக்கூடும். தீங்கு மேற்கொள்ளத்தக்கதாக அநேக ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை, தங்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திரத்தை என்ன செய்கிறார்கள்? பிறரை ஆளுகிறதற்காக, பிறரை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக உண்டாக்கப்பட்டது தானே இந்த ஜாதிய கோட்பாடு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அருமையா, இது என்ன கோட்பாடு? அப்போ இது என்ன காரியம்? ஒருவனை ஒருவன் தாழ்த்துவது கிறிஸ்தவமா இல்லை என்ன காரியம்? அருமையாக சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அருமையான வேதம் கற்றுக் கொடுக்கிற சுதந்திரம் என்பது ஒரு ஜனத்திற்கா, இல்லை ஒரு மனுஷனுக்கா, இல்லை ஒருவனுக்கா, இல்லை ஒரு குடும்பத்திற்கா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு பிரியமானவர்களே, பெரியோரே, உங்களுக்கு ஆண்டவராக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம், சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த நோக்கம், ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருந்த நாம் மீண்டும் ஒரு ஜனக்கூட்டத்தை அடிமைப்படுத்தவோ, மீண்டும் ஒரு சிலரை அடிமைக்குள் வைக்கவோ, மீண்டும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை, அருமையாக வசனம் பின்னதாக கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அன்பினாலே உங்கள் நெய்பர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஆங்கிலத்தில் உள்ள ஒரு சில பிரிவுகளில் பார்க்கும் பொழுது நெய்பர் என்ற வார்த்தை, பக்கத்து வீட்டாரை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பக்கத்து வீட்டாரை அப்படின்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டாரிடத்தில் அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கிறீர்களா, இல்லை அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? எல்லா வாழ்க்கையும் யோசித்து பார்க்கணுங்க. சுதந்திரம் அப்படின்னா அது ஒரு எளிமையான காரியம் மாத்திரம் அல்ல. நாட்கள் போக போக என்ன உண்டாகிறது? அந்த சுதந்திரமானது அநேகருக்கு பறிக்கப்பட்ட ஒரு இழப்பின் காரியமாக மாறுகிறது. நீதி பறிக்கப்படுகிறது. இது சுதந்திரம் இல்லாத காரியம்தான். எப்படி உயர்வான ஜனத்திற்கு ஒன்றும், தாழ்வான ஜனத்திற்கு ஒன்றும், உயர்வாக இருக்கிற மனுஷனுக்கு ஒன்றும், குறைவாக இருக்கிற மனுஷனுக்கு ஒன்றும் என்று உலகம் அநேக காரியங்களை போடுகிற காரியம் உங்களுக்கும் எனக்கும் அவைகள் வேதத்தினால் போடப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், நாம் ஜனங்களின் ஆண்டவராக கர்த்தர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை கொண்டு ஜனங்களுக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். நாம் நமது சுதந்திரத்தை தேவ மகிமைக்கும், நமது உடன் இருக்கிற ஜனங்களுக்கும், அவருடைய நலனுக்காக நாம் கொண்டு சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? தொண்டு செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கு ஒரு காரிய சுதந்திரமாக இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கடவுளினால், நம்முடைய வசதி ஏதோ ஒரு காரியத்தினால. ஆனால் அவைகளை கொண்டு மனிதனுக்கு நலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா பக்கத்து இருக்கிற ஜனங்களுக்கு? ஆனால் அநேக நேரம் ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் கேள்விப்படும்போது ஒரு சில இடங்களை கேள்விப்படுகிறோம். நம்ம ஊரில் அப்படி கேள்விப்படலாம். ஒரு சில இடங்களில் உண்டாக காரியம் எப்படி? ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் அவரை அறியாதவர்களை ஏற்றுக்கொள்வதே கடினமாக இருக்கிறது. ஏன்? அவர்கள் ஆண்டவரை அறியாத ஜனம், நாங்கள் கிறிஸ்தவர் என்ற ஒரு வார்த்தை. அப்போ எங்கு மனிதாபிமானம் உண்டாகிறதா? இங்கு சுதந்திரமான உரிமையை தேவன் கொடுத்த அந்த உரிமைக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? சிறுபிள்ளை வரும்பொழுது இப்படி தான் என்ன செய்தாங்க? தடை பண்ணாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர்களை தடை பண்ணாதவர்கள்னு சொன்னார். அப்படிதான் ஆண்டவராக கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் கேட்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு மாத்திரம் அல்லங்க, உங்களுக்கென்று மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்களும் அந்த சுதந்திரத்திற்கு பங்காளிகள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சகல ஜனங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய தேசத்தில் ஜனங்களுக்காகவும் ஆண்டவராக கர்த்தர் இரத்தம் சிந்திருக்கிறார், கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல. ஆகையால் சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக அனைவரும் இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய பணி ஒரே ஒரு பணி, சுதந்திரம் பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்காக சேவை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும். மூன்றாவதாக திருப்பிக் கொள்வோம். அருமையாக சங்கீத புஸ்தகம் 33 சங்கீதம் 12 வாசிங்கள். சங்கீதம் 33:12 வாசிங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். அருமையாக அந்த வேத வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறவங்களை, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்.
இதில் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்னா எல்லாரையும் குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு. யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த வசனம் யூத ஜனத்திற்கு மாத்திரம் அல்லங்க, வேறு எல்லாருக்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அருமையா நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம், தேசத்திற்காக முதல்ல என்ன சொன்னோம்? கர்த்தர் கூட தேசத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தேச சுதந்திரத்திற்காக என்ன செய்யணும்? தேசத்தின் மூலமாக ஆண்டவராக நம்ம கொடுத்த சுதந்திரத்திற்காக என்ன செய்யணும்? சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், இந்த வேத வசனம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட தேசம் எப்படி இருக்கிறதா? அது பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. எப்படி அப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட தேசம் எப்படி வெளிப்படையாக காணும்? எப்படி கர்த்தரை தனக்கு ஜனமாக கொண்ட தேசம் எப்படி நம்முடைய பார்வைக்கு இருக்கும் அப்படின்னா, அருமையாக ஒரு 5 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த தேசத்தில் என்ன இருக்கும்? நீதி அஸ்திவாரமாக இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? சகோதரத்துவம் பண்பு இருக்கும். அதாவது என்ன சொல்ல? மனிதாபிமானம் இருக்கும். முதலாவது சொன்னா நம்ம அதை அதிகமாக சொல்ல வேண்டிய காரியம் ஆகிவிட்டது இப்போ நாட்களில். அன்பு தணிந்து போகிறதுனால அது அதிகமாக சொல்கிறோம். ஏன்னா அந்தபடியான காரியம் வளர வேண்டும். அது எங்கே இருக்கும்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட தேசத்தில் இருக்கும். மூன்றாவது என்ன காரியம்? நீதியான தலைவர்கள் இருப்பார்கள். நாலாவது கர்த்தரின் தயவு இருக்கும். ஐந்தாவது கர்த்தரின் பாதுகாப்பு இருக்கும். அப்போ இந்த 5 இருக்கிற இடம் தான் தேவனாய் கர்த்தர் ஆளுகை செய்கிற தேசமாக இருக்கும். அப்போ நீதி எங்கு அளிக்கப்படுகிறது? நம்ம சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபை நீவுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம அறிந்து பார்க்க வேண்டிய, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சிந்தனை என்ன? நம் தேசத்தில் இந்த 5 காரியம் இருக்கிறதா? தேவ தயவு இருக்கிறதா? தேவனின் பாதுகாப்பு இருக்கிறதா? நீதியான ஜனங்கள் இருக்கிறார்களா? நீதியின் அரசர்கள் இருக்கிறார்களா? இல்லை அருமையாக நாம் தான் சகோதரத்துவமோடு இருக்கிறோமா? நம்முடைய அருமையான திருச்சபை ஒவ்வொரு நேரமும் கற்றுக் கொடுக்கிற காரியம் சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையில் ஐக்கியப்படணும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நோக்கமே அந்த ஒற்றுமை குறித்து தானே. நாம் அவைகளில் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஒற்றுமை எந்த மட்டும் இருக்கிறது? நாம் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏன் இந்த அருமையான வேத வசனம் கற்றுக் கொடுக்குது என்றால், திருப்பி அருமையாக தேசத்தின் மகிமை எதில் இருக்குது? இந்த 5 காரியம் சொன்ன தேசத்தின் மகிமை எதில் இருக்குது? இப்போ அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? யார் நியூக்ளியர் பாம்ஸ் அதிகமாக வைத்திருக்கிறாங்க, யாரோட பொருளாதாரம் ரேட் அதிகமாக இருக்குது, யாரோட பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் தேசத்தில் பெரிய ஜனம். உங்கள் பார்வையில் அவங்க பெரியவங்களாக இருக்கலாம், கர்த்தர் பார்வையில் அவங்க பெரியவங்க இல்லை. நினிவே என்ற பட்டணத்தை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்க, யோனா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் குறித்து, நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவனுடைய அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. உங்கள்கிட்ட உள்ள நியூக்ளியர் பாம்ஸோ இல்லை உங்கள்கிட்ட உள்ள வசதி வாய்ப்பான உலகத்தின் வளர்ச்சியான டெவலப்மெண்ட் காரியமோ அல்லது உலகத்திற்குரிய பொருளாதாரம், அந்த தேசத்தின் பொருளாதாரமோ அல்ல அதற்குரிய மகிமை. வேதனாக கற்றுக் கொடுக்கிறது. அது கடவுளை மதிக்கிற மதிப்பிலும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிற தேசம்தான் கர்த்தர் பார்வையில் கனம் பெறும். நீங்கள் இப்போ சொல்லலாம், அருமையாக பார்க்குங்கிறது அநேக இடங்களில் நீங்களும் பார்த்துருக்கலாம் வாழ்க்கையில், அல்லது அநேக காரியங்களை செய்தி மூலமாக கேட்டிருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின ஜனம் எப்படி அழியப்பட்டது என்றும் நம்ம கேட்டிருப்போம், அநேக நேரங்களில் பார்த்துருப்போம். ஆனால் வேதம் அழகாக தான் கற்றுக்கொடு. நினிவே என்ற பட்டணத்தும் எப்படி இருந்துச்சா? அது அக்கிரமம் தேவ சமூகத்தில் ஏற்றினபடினால அங்கே போய் பிரசங்கம் பண்ணி மறு வாழ்க்கை வாய்ப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் அனுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நினிவே பட்டணத்தின் நிலைமை நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையா இந்த 3வது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 5ல் 3வது காரியம் சொன்ன என்ன சொன்ன? நீதியின் தலைவர்கள் இருக்கிறார்களா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அருமையா ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. நாம் பிரதானமாய் சொல்கிற காரியம், அருமையாக பவுல் அப்போஸ்தலன் கூறும்போது கூறுகிறார், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும், தேசத்திற்காக, ஜனங்களுக்காக. 2ஆம் வசனத்தில் பின்பகுதியை பாருங்க, ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நமக்கு இந்த அருமையா 2026
எலெக்ஷன் வரப்போதா, அந்த 6 மாதம் முன்னாடி தான் ராஜாக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க, அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, நம்முடைய நினைவுக்கு வருவாங்க. நல்ல ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, எங்கள் தேசம் சரியாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்வோம், அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நான் வேதாப்படியாக சொல்ல பாருங்கள், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாத அமைதியோட ஜீவனம் பண்ணும்படி நம்முடைய ஜீவனம் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா அதற்கு நீங்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண அழைக்கப்படுங்க. அப்போ கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திற்காக நம்ம என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இதை உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. அநேக ஜனங்களுக்கு நமக்கு கிடைத்த ஸ்லாகியம் கிடைக்கல, அவங்க வந்ததால தான் உங்களுக்கு அதிக நேரம் ஒரு சில முன்னேற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய வளங்கள் சுரண்டப்பட்டது, நம்முடைய நாட்களுக்குரிய அநேக ஒரு மகிமையான காரியம் அளிக்கப்பட்டது. அதே தான் இப்போ உள்ள நீதியின் அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நீதியின் முதல்வரோ இல்லை நீதியின் பிரதமரோ, நீதியின் முக்கியத்தில் நீதி அதிபதிகளோ, இல்லை நீதி செய்கிற கோட்டார் அவர்களை யாரோ எடுத்துக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிற காரியம் ஆகிவிட்டது, மனிதனை தங்கள் கட்டுப்பாட்டுக்கென்று இந்த சுதந்திரத்தை தனக்கென்று ஆளும்படியாக ஜனங்கள் எழும்பிவிட்டார்கள். ஆகையால் நம்முடைய கடமை, 2வது தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக சேவை செய்யணும். அப்போது அந்த உலக ஜனம், உலக அரசியல் கோட்பாடு, இந்திய தேச அரசியல் கோட்பாடானது மறந்து விட்டபடினால தான் என்ன உண்டாகிறது, மீண்டுமாக நம்ம கூட இருக்கிற ஜனங்களே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி போல இந்திய கிழக்கிந்திய கம்பெனி என ஒரு கம்பெனி அப்படி இல்லை, அதுபோல ஜனங்கள் ஆரம்பித்து நம்மளை ஆளுகிறபடி தேசமானது போய்கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் ஆகையால் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம், உலகத்தின் அருமையான ஆண்டவராக கர்த்தர் அனைத்து ஜனங்களும் கொடுத்த இந்த சுதந்திரம் நம்முடைய தேசத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1947 பெற்றுவிட்டோம். ஆனால் அதற்கு பின்பதாக தேசத்தின் நிலை எப்படி இருக்கிறது, தேசத்தின் வழிகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, தேசமானது எந்த வழியில் கர்த்தர் கொடுத்த வழியில் போய்கொண்டிருக்கிறதா, அது நிலை எப்படி இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம 3 காரியம் கற்றுக்கொண்டோம். என்ன காரியம்? முதலாவது துதிக்கணும் அல்லது ஸ்தோத்தரிக்கணும். ஓகே, துதிக்கணும். 2வது காரியம் நம்முடைய சுதந்திரத்திற்காக சேவை செய்யணும், அதை பெற்றுக்கொண்ட நம்முடைய தேசத்திற்கு நம்ம சேவை செய்யணும். 3வது காரியம் என்ன செய்யணும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 3 காரியம் நம்ம செய்யணுங்க. கர்த்தருக்கு கொடுத்து நன்றி செலுத்தணும். நாம் முதலாவது மாறணும், அதுக்கு தான் 2வது பாயிண்ட். கிறிஸ்தவர்களாகி நாம் நம்முடைய நெய்பர்களை பக்கத்தில் என்ன செய்யணும், அன்பு கூறணும். நாமும் அதோடைய மற்ற வளங்களை சுரண்டக்கூடாது. பக்கத்தால் என்ன செய்யணும், நம்ம கிராமங்கள் நம்முடைய சுற்றியுள்ள ஜனங்களையோ மதிக்க கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கும் அது உரியது இந்த உலக வாழ்க்கை. அதான் வேதாளாக கற்றுக்கொடு, நிலங்களுக்கு உலகங்களுக்கு ஆண்டவர் அவரே, நாம் அல்ல. அது நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அன்பு பிள்ளைகளே, 3வது காரியமாக வேதம் கற்றுக் கொடுப்பது போல ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கோ நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருந்தால், யாருக்கோன்னு சொன்ன அந்த யாருக்கோ தான் நம்மளை போட்டு அவர்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் தான் அதிக நேரம் சொல்கிறாங்க, எலெக்ஷன் வரும்போது மாத்திரம் நம்ம ஜெபிக்க வேண்டாம், எலெக்ஷன் வரும்போது மாத்திரம் நம்ம என்ன செய்ய, இப்போவாது மாற்றி ஓட்டு போடுங்க, மாற்றி செய்யுங்க, கொஞ்சம் மாற்றுங்க. நம்ம என்னதான் மாற்றினாலும் என்ன செய்யப்படலை, அவருடைய உள்ளங்கள் மாறலை. ஆகையால் தான் ஜெபிக்க சொல்கிறோம். ஜெபித்தா உள்ளங்கள் மாறுங்க. நீங்கள் செய்ய வேண்டாம், கிரியை கர்த்தர் செய்வார். அதான் வேதம் அழகாக கற்றுக் கொடுக்குது. தேசத்தின் தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பங்கள் வேண்டுதலும் பண்ணும்பொழுது அவருடைய இருதயத்தின் காரியம் திறக்கப்படுகிறது. நாம் அதற்கு என்ன செய்கிறோம், ஜெபிக்க சொல்கிறோமா, ஒரே என்ன வந்துடுது, ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், அருமையாக ஒரு காரியம். கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் இந்த புத்தகத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபனை மட்டும் சொல்கிறான், ஐயா நான் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்து முடிவு பண்ணுறேன், ஆனால் ஜெபிக்கணும் வேத வாசிக்கணும்னு பைபிளை திறமன உடனே எனக்கு அப்போ தான் கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்குயா. அநேக நேரத்தில் அநேகருக்கு வருகிற ஒரு கடினமான காரியமானு தெரியலை, ஆனால் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் சோர்வுகள் வந்து கொண்டிருக்குது. ஆகையால் நம்ம அதில் பிரியப்பட்டால் வராதுங்க. ஒரு 5 நிமிஷம் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது யாருக்கும் கொட்டாவி வந்து நான் பார்த்தது இல்லை, சோர்வு வந்து பார்த்தது இல்லை. அப்போ தான் டீ குடித்தா ஒரு காலத்தில் சுறுசுறுப்பு வரும்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு காலத்தில் அதை மாற்றணும்னு பார்க்கேன், மொபைல் ஃபோன் பார்த்தா சுறுசுறுப்பு வரும்னு சொல்லணும்னு பார்க்கேன். ஏன்னா அப்படி ஜனங்கள் மாறிடுறாங்க. நேற்று தினத்து கூட பார்த்தேன், நம்முடைய அன்பு அநேகரை பார்க்கும்போது அநேகர் என்ன செய்கிறாங்க, ஒரு பக்கம் உட்காந்து ஜனங்கள் நல்லா பேசி கொண்டிருக்காங்க அசன பண்டிகையில், ஒரு ஜன கூட ஒரு 5 பேர் தனியாக உட்காந்து மொபைல் ஃபோனில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்னமும் அந்த காரியம் அசன பண்டிகையிலே மாறல. எல்லாரும் உட்காந்து பேசுனீங்க, அது சந்தோஷமான காரியம். ஆனால் அதை இன்னும் நீங்கள் ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது நல்ல காரியம், மொபைல் ஃபோன் அல்ல. ஆகையால் ஜெபிக்கும் போது சோறு வரும், ஆனால் அதை நம்ம காட்டிலும் என்ன செய்யணும், தேசத்திற்காக அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் அநேகரால் ஈந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையான காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையான இரக்கத்தின் காரியம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. ஆகையால்
தேவன் தந்த நம்ம தேசம் இந்தியாவுக்காக நன்றி சொல்லுவோம். அது எதிர்காலத்திற்காக ஜெபிப்போம். அது கற்றுக் கொடுத்த மிக முக்கியமாக இருக்குது. அருமையான ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுப்பது போல அவர் நமக்கு ஆண்டவராக கற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக ஜெபிப்பது மிக மிக முக்கியம். அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அருமையாக ஒரு உறுதியான தேசம் வீரர்களாலோ அல்லது நிலையான ஒரு தலைவராலோ அல்லங்க. ஒரு தேசம் எப்படி உறுதியாகும்? அது அருமையாக பாதுகாப்பில் இருக்கிற நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லை தலைவரால் அல்ல, தேவனுக்காக மெய்யான ஒளி கொடுக்கிறவர்களாக உப்பாக உலகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு தேவ வழியில் நடக்க விரும்பி பயபக்தியோ இருக்கிற சகல ஜனங்களால் தான் மாறும். ஜனங்கள் மாறினா எங்கே மாறும்? தலைவர் மாறுவாங்க. தலைவர் ஒருத்தர் மாறணும்னா சுற்றி உள்ள 10 பேரும் தப்புனா எப்படி தலைவர் மாறுவாருங்க? அதான் 2வது தலைப்பு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உங்கள் கடமை சேவை பண்ணணும். நீங்கள் சேவை பண்ணால் அவங்கள தலைவரை சேவை பண்ண வைப்பீங்கள்ல. அதான் வேதம் கற்றுக் கொடுத்து தேசத்தில் மாற்றம் வரணும் என்றால் தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்படுது. அந்த சுதந்திரம் முழுமையாக சகல ஜனங்களும் கிடைக்கணும்னா முதலாவது யார் மாறணும்? தேசத்தோட ஜனங்கள் மாறணும். ஆகையால் வேதனாக கற்றுக் கொடுப்பது போல் அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய எண்ணங்களை எண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேசத்திற்காக உப்பாகவும் ஒளியாகவும் நான் இருப்பேன் என்ற எண்ணத்தோடு நாம் மாறினோமானால் ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்கு அது அதிகமாக கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்குது. ஆக நாம் மாறினோமானால் அநேக ஜனங்கள் நம்மை கொண்டு மாறுவார்கள். ஆனால் அப்படி இருந்த ஜனம் தான் இப்போ என்ன மாறிட்டு பின்னாடி போயிட்டோம். அப்படி தானே? ஒளியாக இருக்கணும், உப்பாக இருக்கணும் இருந்த ஜனம் தான் இப்போ என்ன செய்கிறோம்? நம்மளை பார்த்தா நீதியின் ஜனங்கள் என்று சொன்ன வாய் இப்போ எப்படி வருது? அதிகமாக இப்போ அதிகமாக பரவப்பட்ட காரியம் என்ன உண்டாகிறது? ஆண்டவரை அறிந்த ஜனங்களா இவங்க தான் பாவத்தில் முன்னாடி இருக்கிறாங்க, இவங்க தான் தப்பு செயல முந்தி கொண்டு இருக்கிறாங்க. இல்லை இன்னொரு காரியம், பழைய காரியம் எடுத்துகிட்டு உலக ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்க? சோத்து கலைஞ்ச குரூப் அப்படின்னு சொல்கிறது போல் நம்ம பேரை எப்படிலாம் இழிவுபடுத்தலாம் அப்படின்னு யார் இடம் கொடுத்தா? நாம் தான் இடம் கொடுத்தோம். நம்முடைய இளம் தலைமுறைகளை நாம் அதற்காக வழக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் வந்தது தான் அநேக தவறுகள். ஆகையால் தான் அநேக நேரம் நம்மை குறித்தான வழிகள் மாறிவிட்டது. காலை தினத்தோடு அருமையாக கற்றுக் கொடுத்தேன். கலாச்சார சீர்கேடு, இந்திய தேசம் கலாச்சாரம் எங்கேயோ இருந்துச்சு. அதை யார் சீர்கேடு பண்ணா? நாம தான் ஆடை மூலமாக முதலாக மாற்றி பார்த்தோம். அப்புறம் அங்கே உள்ள பழக்க வழக்கம் வந்துச்சு. அப்போ அங்கே உள்ள எல்லா காரியம் வந்துச்சு. ஆக நம்முடைய கலாச்சாரத்தை மகிமைப்படுத்தணும். தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டதை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர அதை அழிக்க அல்ல, பண்படுத்த அழைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, தேசத்தில் உள்ள வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதற்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக மனதில் வைத்துக்கணும் நாம் நம்முடைய தேசத்தை மதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு அருமையாக இந்த கொடியை வாங்கி குத்திட்டா அல்லது சுதந்திர தினக்கு இந்த கொடியை பிடிச்சிட்டா அது தேசபக்தி அல்லங்க. அது தேசபக்தி அல்ல. தேசபக்தி தேசத்தின் சீர்கேடுகளை மாற்ற முயற்சிப்பதில் தேசபக்தி இருக்குது. தேசத்தின் காரியங்களை நீங்கள் எதை முயற்சி செய்ய இருக்கிறீர்கள், உங்களால் எதை நீங்கள் எதை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், அதில் தான் தேசபக்தி இருக்கிறது. ஏதோ எனக்கு நடக்குன்னு உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு டிஸ்பிளேக்குள்ளே இருந்துச்சுன்னா வெளியே உள்ள காரியம் தெரியாதாக அல்ல. நீங்கள் அருமையாக மோசை கற்றுக் கொடுத்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை வர்ற சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னது போல நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? தாய்மார் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தகப்பனார் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது தான் தேசபக்தி வளரும். எதில் அவங்க வாழ்க்கை இருக்கணும், எதற்காக அவங்க ஜெபிக்கணும், எதற்காக நோக்கம் இருக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை நாம் பாதுகாக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை கனமாக எண்ணுவோம். இது கனவீனமானது அல்ல. இந்த சுதந்திரமும் பறிக்கப்பட்டு போகும். யாரால? நமக்குள்ளே இருக்கிற ஆளே பறிக்கப்பட்டு போகும், எல்லாமே வரலாம். அதற்கு முந்திக் கொண்டவர்களாக அதற்காக ஜெபிப்போம். உங்கள் கடமையான சேவை செய்வோம். கர்த்தர் கொடுத்து எண்ணி துதிப்போம். அப்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பாராக. ஆமென். நம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு விசை தலைகளை தாழ்த்துவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, சற்று சிந்தித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆங்கிலேயரால் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்டது. அவர்களுடைய கனமெல்லாம் கனவீனமாக்கப்பட்டது. மிருகத்தை வேட்டையாடுவது போல அநேக ஜனங்களை சுட்டு அடித்து வேட்டையாடினார்கள் தகப்பனே. ஆனாலும் இப்படிப்பட்ட நெருக்கடியிலிருந்து அநேக போராட்ட ஜனங்கள், அநேகர் போராடி, அநேகர் தங்கள் உயிரையும் துச்சம் என்று பாராமல் தங்களுக்கு தேசத்திற்காக ஜீவனை கொடுத்து பலியாகி, அநேகர் பிரார்த்தனை மூலமாக தேவ சத்தத்தை இறங்க பண்ணி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்திராச்சா. நீர் கொடுத்த கிருபைக்காக, நீர் கொடுத்த பரிசுக்காக நன்றி ஆண்டவர். இந்த அருமையான தேசத்திற்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? நாங்கள் தேசத்திற்காக சேவை செய்யணும். ஜனங்களை மதிக்கிறவர்களாக மனிதாபிமானத்தோடு சேவை செய்யணும். அன்பு கூறணும். அவைகளை அறிந்தவர்களாக காணப்படவும்
இன்னும் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக அப்பா, உலகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்று எங்கள் ஜனங்களை வாதித்த ஆண்டவரே, அதே காரியத்தை போல இன்று ஒருவருக்குள்ள ஒருவர் ஆண்டவரே அன்பில்லாமல் வாதிக்கப்படுகிறாங்க, துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிற நிலை. அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிற காரியம், அன்பு தணிந்து போன காரியம், அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இருக்கிற பிரச்சனை, அநேகரிடத்தில் காணப்படுகிற ஆண்டவரே உயர்வு தாழ்வு என்ற ஒரு போராட்டமான காரியம், ஒரு நெருக்கடினால் அநேகருடைய உயிர் மாய்த்து போகத்தக்கதாக ஆண்டவரே ஜாதிய வெறி கொலை, இன்னும் அநேக காரியம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தணிந்து போனதால் அன்று உண்டாகப்படுகிற கொலைகள் ஆண்டவரே, அன்பின் மித்தமாக நடக்கப்படுகிற கொலைகள், இப்படி அநேக காரியம். சகோதரத்துவம் தணிந்து போன தேசமாக எங்கள் தேசம் மாறிக்கொண்டு வருகிறது தகப்பனே. அன்று இதே போல் ஆண்டவரே வெளியாளால் அடிக்கப்பட்டோம். ஆனால் இன்று எங்களுக்குள்ளே நாங்களே கலகத்தை கொண்டு பண்ணி ஆண்டவரே பிரிவினையை பார்த்து கொண்டிருக்கோம் ராஜா. ஆனால் இவைகளுக்காக எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களேப்பா, அதை நாங்கள் கேட்டுக்கொண்டவர்களா? எங்களால் அநேக காரியம் கொண்டு அவருடைய இருதயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாதுதான். ஆனால் எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்வீர் என்பது மெய் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தின் ஆளுகிற அதிகாரிகளுக்காக, முன்னதாக இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வழிகளை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படி, அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் தேசம் மேலே பற்று வாஞ்சை, உலகம் என் குடும்பம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய அரசாட்சி என்ற ஒரு எண்ணத்தோடு வாழாதபடி வந்தது ஜனங்களுக்கு சேவை பண்ண என்ற நோக்கத்தோடு அப்போ அதிகாரிகள் மனங்கள் மாற அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய உள்ளங்களை கத்த திறந்தருளும், தெய்வீக கரம் அவர்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே செய்தி கேட்டவருடைய இருதயங்களையும் கத்திர ஆளுகை செய்யுங்கப்பா. அவருடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் மாற தங்கள் சுற்று ஜனங்களை மாற்றும்படியாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் உலகத்தை நேசிக்கிறவர்களாக பழகி பெருக சகோதரத்துவம் நீதியின் காரியங்களில் நாங்கள் முன்னதாக முந்தி செயல்பட எங்களை கற்றுக் கொடுங்க, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 495வது பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் மெஸ்ஸையா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 495 பாடுவோம். அதிநலமிகு உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே கணபரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே. அடிமைகள் படுதுயர் அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே தம்பமே தருவனே அது தவிது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நீ பாத தரிச
செய்வோம். கிருபை உள்ள தகப்பனை, இந்த அருமையான நேரத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திர ராஜா. நீரே அருமையாக எங்களுக்கு கரத்தில் கொடுத்தீர், எங்கள் உழைப்பின் பலனை கொடுத்தீர், மீதியை எடுக்க பண்ணீர் ராஜா. உமக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் அருமையான அந்த காணிக்கையை படைத்த கொடுத்த அனைத்து பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய உயர்வை காணும்படியாக கத்தருக்கென்று கொடுத்த போது வெறுமையை போகாதபடி கத்தர் நீர் காண்பிக்கும்படியாக வல்லமையின் கரம் கூட தங்கி இருக்கட்டும். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, கத்த நீர் பயன்படுத்துங்க. நீரே சகலத்தை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை, இந்த அருமையான நல்லது மத்தியான வேலை ஆண்டவரே உடைய சமூகத்தினராக வந்து உடைய வார்த்தையை தியானித்தோம். உடைய சமூகத்தில் ஆண்டவரே கொஞ்ச நேரம் காத்திருக்க கத்த நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இந்த அருமையான கத்துடைய நாளில் உடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் தேசத்தின் மீது பாரமும் எங்கள் தேசத்தில் ஜனங்கள் மீது மதிக்கத்தக்க மதிப்பும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டவர்களாக எங்கள் தேசத்தில் ஒவ்வொருவரையும் சகோதர சிநேகத்தில் நேசிக்கிறவர்களாக எங்கள் கடமை அவர்களுக்காக ஆண்டவரே ஜனங்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவும் மீதியாய் மிஞ்சி மனிதருக்குரிய உலக காரியங்களை மாம்ச காரியங்களை செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இன்னும் விசேஷமாக அன்றைய தேசத்தின் மேல் பாரம் கொண்டவர்களாக ஜெபிக்க அதற்காக பிரயாசப்பட எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஏதோ யாருடைய கடமை ஒன்று வீணாக இவைகளை எண்ணாதபடி ஆண்டவரே தேசம் மீது பாரமும் கரிசனை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தருமடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான நாள் ஆண்டவரே தெய்வ சமூகத்தினராக கடந்து வந்த அருமையான திருச்சபை குடும்பத்திற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் குறித்து அப்படி வாழ்க்கையில் நீ எல்லா காரியத்தையும் திட்டமணி நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வேலை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் ஆண்டு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறு வயதிலே கத்தரை கென்று வளரத்தக்கதாக கத்தர் பிரியப்படுகிற இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கென்று கனிகளை கொடுக்கும்படியாக இப்போவே தங்கள் வாழ்க்கையை கத்தருக்கென்று மாற்றிக்கொள்ளும்படியாக அவருடைய இருதயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் வளர்த்து நடத்தும்படியாக கொடுக்கிறோம். பெற்றோருக்கும் ஆண்டவரே பெரியோருக்கும் மதிக்கிறவர்களாக கனம் கொடுக்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக வளர்ந்து பெருக இந்த வயதில் கத்தர் அவர்களை எடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அருமையாக ஆண்டவர்கள் திருச்சிவில் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே +2 முடிச்சுட்டு ஆண்டவரே இன்னும் உயர் படிப்புக்காக ஆண்டு இன்னும் அருமையாக கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது எதிர்காலம் என்ன உண்டாகும் என்ற எதிர்காலத்தை குறித்து எண்ணத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் என்னவாய் போகும் என்று குழம்பிக் கொண்டு அநேக நேரம் பாரத்தோடு நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா, எனக்கென்று எதிர்காலம் உண்டாகுமா என்ற எண்ணத்தோடு ஒருவேளை இராதபடி காலங்களை கரத்தில் கொண்டவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு எதிர்காலங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவருடைய பாரத்தில் அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு உங்கள் பாரங்களை எல்லாம் அவருடைய இருதயத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வைத்து விடும்படியாக கத்தர் கற்றுக் கொடுப்பது போல வைத்துவிட்டு கத்தர் கொடுக்கிற லகுவான காரியங்களை எடுத்துக்கொள்ள கத்தர் கற்றுக் கொடுக்கும்படி இது கற்றுக் கொடுத்தது போல் ஆண்டவரே அவருடைய வாலிபர்கள் ஆண்டவரே படிக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தை குறித்து கலக்கம் வராதபடி அவருடைய காரியங்களை கத்தனை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எதிர்காலங்களை கத்தர் ஆளுகை செய்யுங்க. அவளுக்கு ஏற்ற வேலை உயர்வையும் ஏற்ற நேரங்களை கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலும் ஏற்ற வேலை கத்தர் கொடுக்கிற கனத்தினாலும் மகிமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்த தலைமுறை என்று பார்க்கும்போது ஆண்டவரே அவருடைய வழிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய நடக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கத்தக்கதாக நடக்கிறார்களா, இல்லை உலக ஜனங்களோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு மாறுபாடான வழிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கத்தர் அறிவீர் ராஜா. கத்தர் சித்தம் கொண்டால் எங்கு சென்றாலும் நீர் அழைத்து கொண்டு வருவது மெய் ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திற்கு ஆண்டவரே விளக்காக விளங்குறவர்கள், குடும்பத்திற்கு நல்ல பெயர்களை நல்ல காரியங்களை பெற்றுத்தருகிற ஒரு மகிமை கொண்ட பிள்ளைகள் ராஜா. அவருடைய வாழ்க்கையில் கத்தர் இது கூட இருந்து ஆண்டவரே அவருடைய வழிகளை கத்தர் சரிபடுத்தும்படியாக கோணலான வழிகளை மாறுபாடான இருதயங்களை கத்தர் மாற்றி எல்லா காரியத்தையும் செவை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வழிகளை கத்தர் புதுப்பிங்க ஆண்டவரே. பரலோகத்திற்கு நேராக சிந்தையில் உருவாக்கப்படட்டும், ஒழுங்கு செய்யப்படட்டும்.
நம்முடைய எண்ணங்கள் இருக்கிற ஆண்டவரே ஆகாத காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வாசிப்பது போல் ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிட, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, தங்களை காத்துக்கொள்ள இந்த வாலிப பிரயாயத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் தங்களை சிருஷ்டித்த தேவனை நினைக்க அவருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய அன்பு பிள்ளைகள் எல்லா காவலோட அவருடைய இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவைகள் அவர்களுக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறது தகப்பண்ணே. அப்படிப்பட்ட காவல்னால இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் சிந்தனைகள் செய்களை காத்துக்கொள்ள இந்த அருமையான ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே வாலிபர்களை திசை திருப்பி போட அநேக காரியம் வந்து கொண்டே இருக்கிறது, அநேக நெருக்கடி இருக்கிறது, அநேக போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தருடைய தயவு அதிகமாக தேவை, கர்த்தருடைய கரம் தேவை தகப்பண்ணே. நீர் கூட இரு ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. விசேஷமாக ஆண்டவரே அருமையாக ஆண்டவரே தகப்பண்ணே தங்களுக்கு என்று ஒரு உயர்வு, தங்களுக்கு என்று வாழ்க்கை ஒரு எழுச்சி வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஜெபிக்கிற அனைத்து பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்வை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷமாக தேவரீர் திருச்சபையில் ஒவ்வொரு ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபையை கட்டி எழுப்பத்தக்கதாக, திருச்சபையின் அன்று ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே விளக்காக, அஸ்திவாரமாக, தலையாக விளங்குகிற கிறிஸ்துவுக்கு பின்பதாக திருச்சபையை நடத்துகிற கனமுள்ள ஒரு ஸ்லாகியம் பாக்கியமாக கர்த்தர் கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆனால் ஆண்டவரே அவளை காத்துக்கொள்ளும்படியாக அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கும். எங்கள் திருச்சபையின் ஆண்களின் அதிகமாக தேவனை தேட பக்தியில் எழும்ப ஆண்டவரே ஏதோ போஜனத்திற்காக அல்ல, தெய்வீக போஜனத்திற்காக தேவனை தேடும்படியாக ஆலயத்தை வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை செய்யும். நெருமையாக ஆண்டவரே திருச்சபையின் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்தும் பொழுது ஞானத்தோடு புத்தியில ஸ்திரீயை போல் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த சகோதரியா, இந்த தாயாரா, அவள் வாயிலிருந்து வருகிற நலமான வார்த்தை அன்னைக்கு இருதயங்களில் ஆண்டவரே பாரங்களை மாற்றும், அவருடைய இருதயங்களை களிப்புண்டாக பண்ணும் என்ற ஒரு எண்ணத்தை அநேகர் கூறத்தக்கதாக என் திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே வளர்ந்து ஊற்ற, கர்த்தருக்குள்ள பெருகத்தக்கதாக கிருபை செய்யுங்க. குடும்பத்தை கட்ட நல்ல ஞானத்தை கொடுங்க, நிறைய பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கென்று கர்த்தர் ஆண்டவரே பக்தி உள்ளவனை தேர்ந்தெடுப்பது போல இந்த அருமையான திருச்சபையில் உறுப்பினர்களாக அங்கத்தினராக தெரிந்தெடுப்பதற்காக நன்றி, எடுத்து வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவராக கர்த்தர் அவளை உருவாக்கும் ராஜா. அதிகமாக அவருடைய காரியங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக தேவையோடு வருத்தத்தோடு ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவுதான் எனக்கு இருக்குது, என்னாலும் அநேக காரியத்தை செய்ய முடியல, எல்லா வசதி வாய்ப்பு இருந்த போதிலும் வீட்டில் அன்பில்லை, ஐக்கியம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை, கலவரம், குழப்பம், ஏதோ ஒரு காரியத்து குறித்தான பாரங்கள் இருத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாரத்தோடு வந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே துக்க நாள் முடிந்து போனது என்று சொன்னது போல ஆண்டவராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. துக்கங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேவிய கரம் வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தெய்வ சமாதான ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை அநேக உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் எழும்பத்தக்கதாக, உயர் இடத்துல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஜனங்கள் எழும்பத்தக்கதாக ஆண்டவராய் கர்த்தர் அநேக உயரத்துக்கு நேராக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக அவருடைய குடும்பங்கள் கட்டப்பட, அநேக குடும்பத்திற்கு கர்த்தர் வாலிபர்களையும் சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவரே எழுச்சியாக வெளிச்சமாக வைத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவை உம்மை மறவாத இருதயம் சாரும் ஆண்டவரே. ஒருபோதும் கர்த்தரை மறவாது. அவருடைய ஜனங்கள் வேதத்தை மறந்து போனபடினால கர்த்தர் வேறே இடத்திற்கு சிறைக்கு அனுப்பினது போல் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் அவைகளை வாசித்து நாங்கள் உண்மை மறந்து விடாதபடி உடைய வேத வார்த்தைகளை நேசிக்க, வாசிக்க, கர்த்தர் ஆலயத்தில் அன்றைய காத்திருப்பதை நாட, தெய்வ ஆலயத்தில் அன்றைய நேரம் செலவிடுவதை வாஞ்சிக்க, அவருடைய சமூகத்தில் வந்து வார்த்தைகளை தியானிக்க எங்கள் இருதயத்தில் வாஞ்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆலய ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவரே, ஏதோ ஆலய ஆராதனைக்கு போனோம் இல்லை என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது என்று அவைகளை ஒரு வெறுமையாய் பார்க்காதபடி, தங்கள் வேலைகளை உயர்வாய் பார்த்துவிட்டு தேவ ஆலய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காதபடி ஆலய ஆராதனைகள் ஜனங்களை நிரப்ப பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆலயத்தை நேசித்த ஆதி திருச்சபையை போல இப்போல திருச்சபை ஜனங்களும் ஆண்டவரே ஆலயத்தை நேசிக்க வாஞ்சிக்க இருதயத்தை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்துக்குள்ளே போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட தங்கிரும். எங்கள் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பராமரித்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவரோடும் கர்த்தர் ஆண்டவரே எந்த தீங்கு ஒருவருக்கு வராதபடி ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக கர்த்தருடைய கரம் கூட தங்கியிருந்து
இந்த அருமையான வாரம் முடிந்த ஆண்டு மீண்டும் உடைய சமூகத்தை வந்து சேரும் மட்டும் தெய்வீக பாதுகாப்பு கரம் கிருபை ஆளுகை செய்யட்டும். தெய்வ சமாதானம் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்துக்குள்ள போகிற ஆண்டவரே, உலக ஜனங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் வழிகளில் கிறிஸ்து இயேசுவை நினைத்துக்கொள்ள, அவர் கற்றுக் கொடுத்த போதனை நினைத்துக்கொள்ள நடக்க எங்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. நிறைய எங்களை பொறுப்பிடத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். நிறைய பொறுப்பிடத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. நிறைவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 591வது பாடலை பாடுவோம். மயமும் குமரியும் எல்லை கடலுடைய தாய் நாட்டினை காத்தார். நெஞ்சாரன்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம். தங்கிட தேச தலைவர் மேலாசி சாந்தியின் வாழ்வருள் நாதா. சமாதானம் இயேசுவின் வீடே, சகலர்க்கும் சாந்தியம் நாடே. சாந்தி இதற்கில்லை ஈடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. உற்பத்தி மிகவே ஓங்கிய வர்த்தகம் தாங்க. பொய்யா மொழி மாகாண தலைவர் புருஷோத்தம மந்திரிகள். நற்கிறிஸ்திறைவனின் சிலுவை சேவை நட்புடன் கருணை இளங்க. பணிவிடை நேர்மை அருளே பரநரசன பகத்தெருளே. பாரதம் போற்றுமை பொருளே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாரும். ஆமென்.